நேரம் நல்ல நேரம் ராசி பலன்கள் நிகழ்ச்சி வழியாக உங்கள் எல்லாரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. பொதுவாக ஒவ்வொரு நாளும் எதிர்பார்க்காத நிறைய விஷயங்கள் நடக்கும்போது இது கிரகங்களோட நகர்வுகளின் அடிப்படையில் அப்படிங்கிறது ஜோதிட ரீதியாக நமக்கு இருக்கக்கூடிய நம்பிக்கை. அப்படி ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் இன்றைய நாள் எதிர்பார்க்காத நிறைய திருப்பங்கள், எந்தெந்த விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிற விஷயம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்முடைய நேரம் நல்ல நேரம் ராசி பலன்கள் நிகழ்ச்சி அதுக்கு கண்டிப்பாக உறுதுணையாக இருக்கும். பல வருஷமாக இதற்கு தனியாக ஃபேன் பேஸ் இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். புதியுகம் தொலைக்காட்சி வழியாக ஒவ்வொரு நாளும் 7:30 மணிக்கு நேரம் நல்ல நேரம் ராசி பலன்கள் நிகழ்ச்சி அப்படின்றது எல்லாருக்குமே ஸ்பெஷல் தான். அதுவும் வெள்ளிக்கிழமை நேரலையில் உங்கள் அபிமான ஜோதிடாச்சாரியார் ஜோதிட கலாரத்னா திரு மகேஸ்வர் அவர்கள் இணைந்திருக்கிறார். கண்டிப்பாக ஸ்பெஷலாக தான் இருக்கும். வாங்க சார், நிகழ்ச்சிக்கு வரவேற்றலாம். வணக்கம் சார். வணக்கம். வேல்வேல் முருகா, வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோகரா. ஸோ எதிர்பார்க்காத திருப்பங்கள் நிறைய நடக்கும். ஒவ்வொரு நாளும் நிறைய ட்விஸ்ட்டு நடந்துக்கிட்டே இருக்குது. அது என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுல தான் எல்லாருக்குமே ஒரு ஆர்வம் இருக்குது. அப்படி 12 ராசிக்காரர்களுக்கும் நீங்கள் ரொம்ப சூப்பராக சொல்லிட்டு இருக்கீங்க. அந்த வகையில் நம்ம ராசி பலன் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி திருமணம் அப்படிங்கிறது இப்போது எல்லாருக்குமே அது நிறைய என்னென்னவோ சொல்கிறாங்க சார். ப்ராப்பராக அரேஞ்ச் மேரேஜ், லவ் மேரேஜ் அந்த மாதிரி தான் இருக்கும். ஆனால் இப்போ திருமணம் அப்படிங்கிறது நடக்கிறதுக்கே இங்கே பெரிய சவாலாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி தடைப்படக்கூடிய திருமணம் இதுக்கு என்ன காரணமாக இருக்குது? நிறைய நீங்கள் பார்த்துருப்பீங்க, ப்ரெடிக்ஷன்ஸ் பார்த்துருப்பீங்க. நீங்கள் ஒரு ஜோதிடராக சொல்லுங்கள், என்ன காரணமாக இருக்குது இதுக்கு? திருமண விஷயத்தில் ஜாதகங்களை பார்க்கும்போது 2ஆம் இடம், 7ஆம் இடம், 11ஆம் இடம் ரொம்ப முக்கியமான ஸ்தானங்கள். திருமணம் ஆனதுக்கப்புறம் ஒற்றுமைகளுக்கு 5ஆம் இடம் ரொம்ப முக்கியமான ஸ்தானம். இப்போது நான் டே பிஃபோர் எஸ்டர்டே ஒரு ஹாரோஸ்கோப் பார்க்குறேன். அந்த ஜாதகத்தில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு 7ஆம் இடத்துக்கு உண்டான அதிபதி 6ல் போய் உட்காந்துட்ருக்கார், 6th பிளேஸில் போய் உட்காந்துட்ருக்கார். ஸோ 6ஆம் இடத்துல உட்காந்து அது 12ஆம் இடத்தை பார்வை பார்க்குது. அப்படி இருக்கும்பொழுது என்னென்னு கேட்டிங்கன்னா, இவங்களுக்கு அவங்க சொன்ன ஒரு விஷயம், சார் திருமண லைஃப்பில் ஏதோ ஒரு பிரிவினை இருந்துகிட்டே இருக்குது. என்னால் ஒரு என்ன சொல்கிறது, எதை சொன்னாலும் ஒரு சண்டை வந்துட்டே இருக்குது சார். ஒரு விஷயத்தை நான் சொன்னால் அதுக்கு அடுத்த இதில் வருது சார். ஏன் அப்படின்னு கேட்டால் 6th and 12th பிளேஸ். இந்த 6th and 12th பிளேஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒன்று வெளிநாடு, வெளியூர் இந்த மாதிரி அனுப்பிச்சிடும். அப்படியே இருந்த இடத்துல பிரச்சனைகள் கொண்டு வந்து கொடுக்கும். இது இருக்கும். ஸோ இது திருமணம் ஆனவங்களுக்கு. ஆகாதவங்களுக்கு பார்த்துட்டிங்கன்னா திருமணம் ஆகிறதுக்கு தடை வரும். ஸோ இந்த 6ஆம் இடத்துக்கு உண்டான தசாவோ புத்தியோ நடந்ததுன்னா நமக்கு திருமணம் நடக்கிறதுக்கு நிறைய தடைகள் ஏற்படுத்தி கொடுக்கும். இல்லைனா அவங்களே டிசிஷன் எடுத்து கல்யாணம் பண்ணுவாங்க. சரி. ஸோ இந்த மாதிரி பாதிப்புகள் நிறையா ஜாதகத்தில் என்னால் பார்க்க முடியுது. கேது 7ஆம் இடத்துல ராகு போய் உட்காந்துட்ருக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வரும்போது பார்த்திங்கன்னா அவங்க ஹாரோஸ்கோப்பில் சின்ன டஃப்பாக இருக்கும். ஒரு வித்தியாசமான ஒரு தன்மைகள் ஏற்படுத்தி கொடுக்கும். ரெண்டாவது அவங்க ஒன்று நினைக்கிறது ஒன்று அமையிறது, இந்த மாதிரி ஒரு வாழ்க்கை அமையுது. ஸோ இதெல்லாம் நம்ம ஜாதகங்களில் நிறையா ஹாரோஸ்கோப் எடுத்து பார்க்கும்பொழுது பார்க்குறது. சரி, ஜாதகத்தில் இப்படி இருக்குது, இன்றைக்கி நிலமை மாறி இருக்கா, இட்ஸ் அன் ஹாரோஸ்கோப், ஓகே, சம் சர்டன் டைம்ஸ் இட் ஒர்க்ஸ். அடுத்தது பார்த்திங்கன்னா இப்போ இது இருக்கான்னு பார்த்தா அவங்க கரெக்டாக உட்கார சமயத்தில் லக்னம் போட்டு பார்க்கும்பொழுது அதே மாதிரி 7ஆம் இடம் கெட்டு கிடக்கும். ஓகே. ஸோ அப்போ நம்ம சொல்கிறது, சார் இதுதான் ப்ராப்ளமானு கேட்டேன்னா, எஸ் இதுதான் ப்ராப்ளமாக இருக்குது. நான் என்ன பண்ணுறது சார்? நான் கேட்க தொழில் தான். பட் தொழிலோடைய வேர் எங்கே இருக்குன்னா ஃபேமிலியில் இருக்குது. அந்த ஃபேமிலியில் என்னால் செயல்பட முடியல, நான் என்ன பண்ணுறது அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் மார்க்கு அவங்க ஜாதகங்களில் பார்க்க முடியுது. ஓகே. ஸோ ஒவ்வொரு ஜாதகத்துலேயும் திருமணம் டிலே ஆகிறதுக்கும் ஒரு எதிர்மறையான கிரகம் 7ஆம் இடத்தை நோக்கியோ, 2ஆம் இடத்தை நோக்கியோ, 11ஆம் இடத்தை நோக்கியோ இருக்குது. திருமணம் ஆனதுக்கப்புறம் இருக்கக்கூடிய பிரச்சனைக்கும் இதே கிரகங்கள் நமக்கு பாதிக்கப்படுது, பாவங்கள் பாதிக்கப்படும் போது இந்த ப்ராப்ளம் அவங்க நிறைய ஃபேஸ் பண்ணுறாங்க. புரியுது சார், நன்றி. நம்ம தொடர்ந்து பேசலாம். ஒரு அழைப்பாளர் இருக்காங்க. வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள். பேர் சுந்தரிமா. எந்த ஊர்லேருந்து? சென்னை ஆரியாபுரத்தில். சரிம்மா, யாருக்கா கேட்குறீங்க? என் பையனுக்காகம்மா. பையனோட பேர், வயது சொல்லுங்கம்மா. பையன் பேர் சிவசுப்பிரமணியன், வயசு 30, மேஷராசி, மீன லக்கணம், பரணி நட்சத்திரமா. சரிம்மா, உங்க கேள்வி என்ன? பையன் கல்யாணம் கூடி வர மாட்டேதுமா. போய் பார்த்தோம்னா அந்த பொண்ணுக்கு வேற இடத்துல உடனே நிச்சயம் ஆயிடுது. சரிம்மா, தொடர்ந்து பேசுங்க சார் கிட்ட. வணக்கம்மா. வணக்கம் சார். உங்களுக்கு நீங்கள் பேசும்பொழுது இருக்கும்போது இன்றைக்கி நட்சத்திரம் சந்திரன் 12ஆம் இடத்தை சார்ந்திருக்கு. பொதுவாக நம்ம என்ன பண்ணுவோம்னா இந்த ஊரில் பார்ப்போம் இல்லையா, பக்கத்தில் இருக்கிற மாதிரி பார்ப்போம். ஒரு 200-100 கிலோமீட்டருக்குள்ளே பார்க்குறோம், கரெக்டாக? கொஞ்சம் தொலைதூரமாக பார்க்குறது ரொம்ப நல்லதுமா. உதாரணத்துக்கு இங்கேருந்து சேலம், கோயம்புத்தூர் இல்லை மற்ற ஊர்கள்லேருந்து அந்த மாதிரி பார்க்குறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். திருமணம் கேட்டிங்க இல்லையா, பலன்கள் இருக்கான்னு கேட்டிங்களா? இருக்குது. நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா திருப்பதி, அதே மாதிரி திருத்தணி, இந்த 2 சுவாமியை போய் தரிசனம் அடிக்கடி திருமணத்துக்கு பிரார்த்தனை பண்ணி அந்த கோயிலுக்கு போயிட்டு வர்றது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்குமா.
திருமணம் நடக்கலைன்னு கவலைப்படாதீங்க. திருமணத்துக்கு உண்டான பாவங்கள்லாம் இவங்களுக்கு சாதகமாக இருக்குது. அதனால் கவலைப்பட வேண்டிய அவசியங்கள் கிடையாது. ராகு கேதுவுக்கு மட்டும் ஒரு 16 நாள் அபிஷேகம் பண்ணுங்கள். நிச்சயமாக இவங்களுக்கு குரு பலன், இந்த ஜூன் மாதம் மாறக்கூடிய குரு பலன் இவங்களுக்கு சாதகமாக இருக்குது. 1 இயருக்கு குரு பெயர்ச்சியினுடைய பலன்கள் இவங்களுக்கு சாதகமாக இருக்குது. கவலைப்பட வேண்டாம். ஓம் நம சிவாய. நன்றிமா. நன்றிம்மா அழைத்தமைக்கு. அடுத்த அழைப்பாளர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள். இணைப்பில் இருக்கீங்க, தொடர்ந்து பேசலாமா? உங்கள் பேர் எந்த ஊர்லேருந்து? நிகழ்ச்சியில் இணைந்திருக்கீங்கம்மா, தொடர்ந்து பேசுங்க. டிவி பார்க்க வேணாம், ஃபோனில் பேசுங்க. உங்கள் பேர் சொல்லுங்கள். என் பேர் ரமேஷ். எந்த ஊர்லேருந்து சார்? மேடம் சென்னையிலேருந்து பேசுகிறேன். உங்களுக்காக கேட்குறீங்களா? ஆமாம் மேடம், ஆமாம் மேடம். உங்கள் வயது, ராசி, நட்சத்திரம், லக்னம் சொல்லுங்கள் சார். வயது 42 பூர்த்தி ஆயிடுச்சு. சரி. விருச்சிக லக்னம், கும்பராசி, புரட்டாதி நட்சத்திரம். உங்கள் கேள்வி சார்? எனக்கு வந்து மேரேஜ் இன்னும் கல்யாணம் ஆகலை, வேலையிலும் கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்குது. ஓகே, கவலைப்படாதீங்க, தொடர்ந்து பேசுங்க சார் கிட்ட. நமஸ்காரம். வணக்கங்க. நமஸ்காரம் சார். நமஸ்காரம் சார். யார் உங்களுக்கு திருமணம் பார்க்கறதுக்கு, இப்போ எனக்கு அப்பா அம்மா பார்க்குறாங்க, பட் அவங்களுக்கு சரியாக பார்க்கறது கிடையாது, இல்லை அப்பா அம்மா வந்து இது பண்ணுறாங்க, பட் எனக்கு சரியாக ரிட்டர்ன் வரமாட்டேங்குது, இல்லை அவங்களுக்கு அது பார்க்க தெரியல, அந்த மாதிரி ஏதாவது விஷயங்கள் இருக்கா? அந்த மாதிரி இல்லை. அப்பா வந்து ஒரு 8 வருஷம் முன்னாடி காலமாயிட்டாரு. அதனால இப்போ அம்மா தான் பார்க்குறாங்க. அதான் ஒன்றும் கூடி வரமாட்டேங்குது. வேலையில கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கு. ஃபர்ஸ்ட் என்னன்னா எல்லாத்துக்கிட்டையும் அவங்க சொல்லிட்டு இருக்காங்க, பட் அதுக்குண்டான சூழ்நிலை அமைய மாட்டேங்குது. நான் சொன்னேன் இப்போ நிகழ்ச்சி ஆரம்பிக்கும் போது சொன்னேன், 7ஆம் இடம் ஜாதகத்தில் பாதிக்கக்கூடாது. பாதிச்சுன்னா இந்த ஜாதகத்தில் இந்த ப்ராப்ளம் வந்து இருக்கும். இப்போ உங்கள் ஜாதகத்துக்கு கரெக்டாக பார்த்தீங்கன்னா 7ஆம் இடம் கேது சம்மந்தப்பட்டு வருது. அப்படி கேது சம்மந்தப்படும் போது லேட் ஆகுது, தடங்கள் ஆகுது, திருமணம் வந்து ஆகாமல் இருக்குது. இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, ஏற்கனவே நீங்கள் காளஹஸ்தி போயிட்டு வந்திருப்பீங்க, இன்னொரு தடவை காளஹஸ்தி போங்க. காளஹஸ்தி திருநாகேஸ்வரம் போயிட்டு வரது ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அதை தவிர பார்த்தீங்கன்னா அம்மாவுக்கு பதிலாக நீங்கள் இறங்கி அவங்க பேசுறது மட்டும் அவங்க பேசணும். மீதி மேட்ரிமோனியில் குறிக்கிறது, மீதி எல்லா விஷயங்களும் நீங்களே இறங்கி செயல்படுறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். வீட்டுக்கு பக்கத்தில் துர்காம்பாள் சன்னிதி இருந்ததுன்னா துர்கைக்கும் பிள்ளையாருக்கும் நிறையா பிரார்த்தனை வச்சுக்கோங்க, கண்டிப்பாக உங்களுக்கு காரியம் நடக்கும். ஓம் நம சிவாய. நன்றி. சரி, இன்றைய நாள் எப்படி இருக்குது? 12 ராசிக்காரர்களுக்கும் ராசி பலன் சொல்லிடலாம். ஒவ்வொரு நாளும் ராசி பலன் நம்ம வந்து பார்த்துட்ருக்கோம். அந்த ராசி பலன் எப்படி இருக்குது, நம்மளுடைய வாழ்க்கை எப்படி மாற்றுது, ஒவ்வொரு நாளைக்கும் நம்ம ராசி பலன் பழிக்குமா சார் அப்படின்னா, இன்றைக்கி அந்த கேலண்டரில் கிரிக்கிற வழக்கங்கள் நிறைய பேருக்கு இருக்கும், பார்த்துருக்கீங்களா? இன்றைக்கி எப்படி இருக்குது அப்படின்னு பார்ப்பாங்க. இன்றைக்கி 15/5/2026 உத்தராயணம், பராபவ வருஷம், வைகாசி மாதம் 1ஆம் திருநாள், வெள்ளிக்கிழமை, மாதத்தின் முதல் நாள். இன்றைய தினத்தில் இன்றைக்கு உண்டான நட்சத்திரம் பார்த்திங்கன்னா அஸ்வினி நட்சத்திரம் மாலை 6:57 வரை, பின்பு பரணி நட்சத்திரம். இன்றைய திதி பார்த்துட்டிங்கன்னா காலையில் 6:25 வரைக்கும் திரையோதசி, அதுக்கப்புறம் சதுர்தசி வந்து இருக்குது. இன்றைய தினத்தில் சந்திராஷ்டமம் உத்தர நட்சத்திரத்துக்கு சாயந்தரம் 6:57 வரைக்கும் இருக்குது. அதுக்கப்புறம் அஸ்த நட்சத்திரத்துக்கு வந்தது. அப்போ கன்னிராசிக்கு இன்றைய தினத்தில் சந்திராஷ்டமம் இருக்கக்கூடியதாக இருக்குது. நல்ல நேரம் காலையில் 9:30 to 10, 10:30 to 12 ராகு காலம், 3 to 4 யமகண்டமாக இருக்குது. கிரகநிலை நமக்கு சாதகமாக இருக்கா அப்படின்னு பார்த்துட்டோம்னா, இன்றைய தினம் சிவராத்திரி, மாத சிவராத்திரி இருக்கக்கூடிய அற்புதமான நாளாக இருக்குது. அதே மாதிரி கிரகநிலைகள் வந்து நமக்கு சாதகமாக இருக்கா? ஃபஸ்ட்டு மேஷராசி என்பவர்களுக்கு பார்த்திங்கன்னா இன்றைக்கி நல்லா இருக்குது. ஒரு காரியத்தை நினச்சா அந்த காரியங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். பலவிதமான யோசனைகள் மனசில் தோணும். இடம், பொருள், வீடுமனை, வாகனங்கள் பற்றி ஏதாவது பேசுனீங்கன்னா அந்த காரிய வெற்றி ஆகும். சில தடங்கல்கள், யதார்த்த தடங்கல்கள் இருக்கும். அது வந்து இந்த செவ்வாய் பகவான் வந்து அடுத்த ராசிக்கு, ரிஷபராசிக்கு மாறுற வரைக்கும் இருக்கும். கிட்டத்தட்ட இன்னொரு 1-1.5 மாதம் வரைக்கும் அதை பற்றி இருக்கும். அதுக்கப்புறம் அதை பற்றி கவலைப்பட வேண்டாம். பணம் சேர்க்கறது போன்ற விஷயம் உங்களுக்கு லாபகரமாக நடக்கும். அடுத்தது பார்த்துட்டிங்கன்னா, நீங்கள் வணங்கக்கூடிய தெய்வம் பிள்ளையார். ரிஷபராசி நண்பர்களுக்கு பார்த்திங்கன்னா இன்றைய தினத்தில் கொஞ்சம் விரயங்கள் இருக்குது. பண விவகாரங்களை கவனம் தேவை. யாரையும் நம்ப வேண்டாம். சில பேர் யதார்த்தமாக சொல்லுவாங்க, சில விஷயங்கள்லாம் சொல்லுவாங்க, ஓ இப்படியாக்கும் அப்படியாக்குன்னு. அதெல்லாம் நமக்கு பொய்யா இருக்கும். அதே மாதிரி முன்னாடி நல்லா பேசுவாங்க, பின்னாடி போய் உங்களை பற்றி பேசுவாங்க. அதனால் கவனம் என்பது தேவை. சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளிநாடு பிரயாணம் வெற்றி பிரயாணமாக இருக்கும். ஞாபகம் மறதி அப்பப்போ இருந்துருக்கும். இன்றைய தினத்தில் வணங்கக்கூடிய தெய்வம் கிருஷ்ண பகவான் வழிபாடு. மிதுனராசி நண்பர்களுக்கு சூப்பரான நாள். நினச்ச காரியம் நல்லபடியாக நடக்கும். சில விஷயங்களை நம்ம காது கொடுத்து கேட்டு நிதானமாக யோசித்து செயல்பட்டால் வெற்றிகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். தங்கையோட ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை. நல்லவர்கள் நட்பு மன திருப்தியாக இருக்கக்கூடியதாக. சில நேரம் பேசக்கூடிய விஷயத்தை இது பேசணும், இது பேசக்கூடாதுன்னு சொல்லி அந்த கட்டுப்பாடை வச்சுக்கணும். இல்லைனா இடம் தெரியாமல் நம்ம வந்து பேசிடுவோம். அதனால் கொஞ்சம் பாதிப்புகள் வரலாம். வணங்கக்கூடிய தெய்வம் சரஸ்வதி அம்பாள் வழிபாடு. கடகராசி நண்பர்களுக்கு தொழில் ரீதியான பேச்சுவார்த்தைகளுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஒரு காரியத்தை முடிவெடுக்கிறதுக்கு இன்றைய நாள் சூப்பர் நாளாக இன்றைய தினத்தில் ஏற்படுத்தி கொடுக்கும். பண விவகாரம் உங்களுக்கு லாபத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். குடும்பத்தில் இருக்கக்கூடிய சில காரியங்களை எடுத்து செயல்படுத்தக்கூடிய நாளாக இன்றைய தினம் உண்டு. ரொம்ப நாள் இருந்த மன பிரச்சனைகள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக தீரும். உட்காந்து பேசினா எல்லா காரியங்களும் வெற்றி தான் சொல்லுவாங்களா, அந்த மாதிரி உட்காந்து பேசி அந்த காரியத்தை சால்வ் பண்ணக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. சில யோகங்கள் உங்களுக்கு முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். வணங்கக்கூடிய தெய்வம் பெருமாள் வழிபாடு. சிம்மராசி நண்பர்களுக்கு பார்த்துட்டிங்கன்னா இன்றைய தினத்தில்
சில உடல் ஆரோக்கியத்தில் கவனம் என்பது தேவை. சில விஷயங்களை எப்படி பேசணும், எப்படி பேசக்கூடாது, உட்கார்ந்து அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணக்கூடிய நாளாக இருக்கும். பல பிரச்சனைகளை எடுத்து செயல்படுத்தக்கூடிய நாளாக இன்றைய தினம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. தந்தையார் மூலமான நல்ல செய்திகள் வரும். பூர்வீக சொத்து லாபத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். எங்கேயாவது வெளிநாடு வெளியூர் சம்பந்தமான பிரயாணத்தை பற்றி சிந்தனை பண்ணக்கூடிய நாளாக இன்றைய தினம் உண்டு. அதேமாதிரி உடல் ஆரோக்கியம், வயிறு சம்பந்தமான பிரச்சனைகளில் கவனம் தேவை. இந்த தினத்தில் வணங்கக்கூடிய தெய்வம் பார்த்துட்டிங்கன்னா அருணாச்சலேஸ்வரர் வழிபாடு. கன்னிராசி அன்பர்களுக்கு கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சந்திராஷ்டமம் இருக்குது. சில விஷயங்கள் முடிவு பண்ணும்பொழுது நாமளாக முடிவு எடுக்கிறது அவ்வளோ சிறப்பாக இருக்காது. முடிஞ்ச அளவுக்கு இரவு நேர பிரயாணம் வேண்டாம். மற்றவங்களை பற்றி காசிப்ஸ் பேச வேண்டாம். யாராவது பேசுகிறாங்க நம்ம கரெக்டு அதுவும் சொல்ல வேண்டாம். இன்றைய தினத்தில் பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் முடிஞ்ச அளவுக்கு பக்கத்தில் இருக்கிற கோயிலுக்கு போயிட்டு வர்றது நல்ல பலன்களை கொடுக்கும். வணங்க வேண்டிய தெய்வம் பிள்ளையார் வழிபாடு. துளாராசி நண்பர்களுக்கு திருமண காரியம் வெற்றி அளிக்கும். நினச்ச காரியம் நடக்கும். இன்றைக்கி சூப்பரான நாள். நல்லவர்கள் இருப்பார்கள், கெட்டவர்கள் போவார்கள். இப்படிலாம் மனசில் வச்சுட்டு நல்லது நடக்குது, நல்லதே நடக்கும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு செயல்பட்டிங்கன்னா அற்புதமான பலன்கள் கொடுக்கக்கூடியதாக இருக்கும். கான்ட்ராக்ட்ஸ் எல்லாம் எடுத்து பண்ணிட்டு இருக்கிறவங்க, அதே மாதிரி ப்ரைவேட் சம்பந்தமான சில கான்ட்ராக்ட்ஸ்லாம் எடுத்து பேசின்னு இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக அந்த ஆஃபர் உங்களுக்கு கிடைக்கும். இந்த தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் தட்சிணாமூர்த்தி சுவாமி வழிபாடு. விருச்சிக ராசி நண்பர்களுக்கு இந்த தினத்தில் வேலை வாய்ப்பு கூடி வரும். வேலையா தொழிலான்னு குழப்பம் இருக்கிறவங்க ஃபஸ்ட்டு தொழிலை ஸ்டடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வேலையை விடுறது நல்லது. அப்படி இல்லைன்னா இரண்டையும் பார்க்கலாம். வெளிநாடு வெளியூர் சம்பந்தமான பிரயாணம் உங்களுக்கு மன திருப்தியை தரும். வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்கும். ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. ஒவ்வொரு விஷயத்தையும் முடிவெடுக்கிறது மற்றவங்ககிட்ட கேட்டு எடுத்தாலும் உங்களுக்குன்னு ஒரு தோணல் இருக்கும். அது கச்சிதமாக நடக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இன்றைய தினம் உங்களுக்கு சாதகமாக இருக்கக்கூடியதாக இருக்கும். மறைமுக எதிரிகள் இருப்பாங்க, கவனமாக இருக்க வேண்டும். இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் முருகப்பெருமான். தனுசு ராசி நண்பர்களுக்கு இடமாற்றம் மன மகிழ்ச்சியை கொடுக்கும். வேலையில் தொழிலில் சில மாற்றங்கள் பண்ணுவீங்க. புதிய விஷயங்களில் யோசிப்பீங்க. கலை சம்பந்தமான வியாபாரத்தை, கலை சம்பந்தமான விஷயங்கள் இருக்கிறவங்களுக்கு அமோகமான பலன்கள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். பல நேரங்களில் பல இடங்களில் நீங்கள் நிறைய முயற்சி பண்ணி காரியம் நடக்காமல் வெற்றி தோல்வி இந்த மாதிரி தோல்வியை நிறைய பார்த்தவங்களுக்கு திருப்பி வெற்றி அளிக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறையா இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. தனுசு ராசி என்பவர்களுக்கு வணங்கக்கூடிய தெய்வம் குரு வழிபாடு. மகர ராசி என்பவர்களுக்கு இடம், பொருள், வீடு, மனை, வாகனங்கள் சம்பந்தமான விஷயம் பேசுவீங்க. ஆனாலும் சில தடங்கல்கள் யதார்த்தமாக ஆகும். அதை பற்றி பெருசாக வரி பண்ண வேண்டாம். பிள்ளையார் வழிபாடு உங்களுக்கு ஒரு மன நிம்மதியை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். ஒரு காரியம் நடக்கிறதுக்கு முன்னாடி மற்றவங்ககிட்ட எதுவும் சொல்லாதீங்க. காரியம் சொல்லிட்டு பண்ணால் அந்த காரியம் நடக்காமே இருக்குது. இதுக்கு பேசாமல் சொல்லாமல் அந்த காரியத்தை ஜெயிக்கணும்னு நினைங்க. நிச்சயமாக உங்களுக்கு வெற்றி பெறத்துக்குண்டான வாய்ப்புகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். அதே சமயத்தில் பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் வீட்டில் வளர்க்கக்கூடிய பிராணிகளை கவனமாக பார்த்துக்கொள்ள வேண்டும். வீட்டில் இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் வெளியில் சொல்கிறதையும் தவிர்த்துக்கிறது நல்லது. இந்த தினத்தில் சொன்ன பிள்ளையார் வழிபாடு வெற்றியை கொடுக்கும். கும்பராசி நண்பர்களுக்கு நிறைய நல்லது நடக்கும். சில விஷயங்களில் சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளியூர் பிரயாணம், லாப பிரயாணமாக திருமண காரியம் கைகூடி வரும். மற்றவர்கள் மூலமான சில நன்மைகள் கூடக்கூடிய அற்புதமான நாள். பார்ட்னர்ஷிப்பு, கம்பெனி ஓப்பன் பண்ணுறது, இது போன்ற காரியங்களுக்கெல்லாம் இன்றைக்கி ரொம்ப நல்லா இருக்குது. கையெழுத்து போடுறது, சில டிஸ்கஷன்லாம் பேசிக்கிறது, இதுக்கெல்லாம் உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. கும்பராசி நண்பர்களுக்கு வழிபடக்கூடிய தெய்வம் பார்த்திங்கன்னா முருகப்பெருமான் வழிபாடு, வேல் வழிபாடு. மீனராசி நண்பர்களுக்கு, மீனராசிக்கு இந்த தினத்தில் அமோகமான பலன்கள் உண்டு. பல நேரங்களில் பார்த்துட்டிங்கன்னா பல யோசனைகள், பல கனவுகள், பல கவலைகள் அப்படிங்கிறது இருந்துருக்கும். இப்போ ஒரு விதமான டிசிஷன், ஏன்னா குரு பயிற்சி ஆக போகிறது, அதுக்கு முன்னாடியே ஒரு 2 மாதம் 1 மாதத்துக்கு முன்னாடி கொஞ்சம் தெளிவு ஏற்படும். ஸோ 20% கொஞ்சம் தெளிவாகுது சார், என்னமோ தெரில, ஒரு 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 எனக்கு தெரியுது ஏதோ ஒரு சூழ்நிலைக்கு நான் மாறிட்டு இருக்கேங்கிறது ஒரு தோணல் வந்து மனசில் தோணிகிட்டு இருக்கும். அதுமாதிரி தூக்கம் கெடும். சில நேரங்களில் இதை பண்ணக்கூடாதுன்னு அதே பண்ணிட்டு இருப்பேன். உதாரணத்துக்கு செல்ஃபோன் பார்க்கக்கூடாது, அதே பார்த்துட்டு இருக்கிறது. உதாரணத்துக்கு இதை கவனிக்கூடாது, அதே கவனிக்கிறது. இந்த மாதிரி விஷயங்களில் கவனம் தேவை. ரொம்ப உற்றார் உறவினர் நண்பர்கள் இவங்க வந்து உங்களுக்கு கொடுத்த பாடங்கள் ஏராளம். அந்த பாடங்களை மனசில் வச்சுக்கணும். அதே சமயத்தில் ஒரு விஷயத்தில் இறங்கினா அந்த விஷயத்தை ஜெயிச்சே ஆகணுங்கிற ஒரு வெறி இருந்தால் கண்டிப்பாக நிச்சயமாக நீங்கள் வெற்றி பெறுவீங்க. வழிபடக்கூடிய தெய்வம் தட்சிணாமூர்த்தி சுவாமி வழிபாடு, வெற்றி வழிபாடு. சார், ஜோதிட வகுப்புகள் எடுத்துகிட்டு இருக்கீங்க. இப்போது இந்த மாதம் இல்லை அடுத்த மாதம் ஏதாவது வகுப்பு தொடங்க இருக்கீங்களா? இது அஸ்ட்ராலஜி கிளாஸ் இல்லை, இது கமலாத்மிகான்ற ஒரு கிளாஸ். ரொம்ப பவர்ஃபுல்லான கிளாஸ். நம்ம வாழ்க்கையில் ரொம்ப தோல்வி இருக்கும் பொழுது வெற்றி பெறணுங்கிற ஒரு எண்ணம் இருக்கும். ரெண்டாவது ஃபேமிலியில் நிறையா பிரச்சனை இருக்குது. சார் காசே சேர்த்த முடியல சார், நான் என்ன சார் பண்ணுறது, நான் ரொம்ப ஃபெடப்பாகி உட்காந்துட்ருக்கேன் சார், என்னமோ தெரியல, வீட்டு வரைக்கும் காசு வருது, திருப்பி செலவாயிடுது சார். அதே சமயத்தில் என் லைஃப்பில் ஒரு பெரிய டியூனிங் பாயிண்ட்டு, இந்த கிளாஸ் வந்து அவங்க லைஃப்பில் ஒரு பெரிய டியூனிங் பாயிண்ட்டாக இருக்கும். இது ஒரு 2 days கிளாஸ் தான். இந்த 2 days கிளாஸ்னால் 2 days இன்ட்ரடக்ஷன் கிளாஸு. இந்த கிளாஸ் வந்து அவங்க லைஃப்பில் ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கும். அதுதான் இந்த கமலாத்மிகான்னு சொல்லக்கூடிய ஒரு இது. நம்ம வாழ்க்கையில் எத்தனையோ பேர் ரொம்ப எனர்ஜி லாஸ் ஆகிருப்போம், அப்படின்ற எனர்ஜி லாஸ் ஆகிருப்போம். பட் இதில் வந்து 100% டிஃப்ரென்ஸ் கிடைக்கும். எத்தனை பர்சன்ட்? 100%. அந்த அளவுக்கு இதில் வந்து ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு வகுப்பு வந்து எடுக்க போகிறோம். ஜூம் கிளாஸ் தான்.
இந்த இதில் வந்து ரொம்ப குறைவான ஆட்கள் தான் எடுக்கிறோம். ஸோ இது வந்து நெக்ஸ்ட்டு மந்த்து, அதாவது வரக்கூடிய ஜூன் மாதம், இந்த ஜூன் மாதம் இது வந்து கிளாஸ் எடுக்கிறோம். ஜூன் மாதம் 2, 3 நினைக்கிறேன். அதனால் ஃபஸ்ட்டே ப்ரீ புக்கிங் பண்ணுறோம். இந்த புக்கிங் எப்போ க்ளோஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னொரு 10 டேஸில் இதை க்ளோஸ் பண்ணிடுவோம். ஸோ அதனால் யாரெல்லாம் புக் பண்ணுறாங்களோ புக் பண்ணிக்கிறது நல்லது. ஜூம் கிளாஸ் தான் அது, ரொம்ப பர்ஃபெக்டாக ரொம்ப நல்லா இருக்கக்கூடிய ஒரு கிளாஸ் இது. தேங்க்யூ சார். நம்ம தொடர்ந்து பேசலாம். ஒரு காலர் லைனில் இருக்காங்க. வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள். வணக்கம் மேம். வணக்கம்மா, உங்கள் பேர் எந்த ஊர்லேருந்து? கற்பகம் குன்றத்தூர்ல இருந்து பேசுறேன். பையனுக்கோசம் கேட்கணும் திருமணத்துக்கு. சரி, மகனோட பேர் வயது சொல்லுங்கம்மா. பேரு ராமதாஸ், சுவாதி நட்சத்திரம், துலாம் ராசி, கடகலக்கணம். என்ன வயது? வணக்கம் சார். வணக்கம்மா. வயசு 32 ஆகுது. என்னம்மா கேள்வி? கல்யாணத்துக்கோசம் கேட்குறேன் சார். சரி, இன்னைக்கு காலையிலேருந்து வந்த கால்ஸ் எல்லாம் பார்த்தீங்களா? எல்லாருமே கல்யாணத்து விஷயம் தான் கேட்குறாங்க, பார்த்தீங்களா? ஆமாம் சார், ஆமாம் சார். இப்போ இவங்களுக்கு உங்க ப்ரோக்ராம் பார்த்துட்டு உங்க ஜோசி இதுவை பார்த்துட்டு தான் சார் என் கணவர் போவாங்க வெளியிலேயே. ரொம்ப நாளா பார்க்குறோம். ரொம்ப சந்தோஷமா. இவங்களுக்கு இந்த திருமண விஷயங்களுக்காக பார்த்தீங்கன்னா ஜாதகம் நல்லா தான் இருக்குது. யாருக்கு, யாரோடது இது? பையனுக்கு சார். திருமண விஷயத்துக்கு ஜாதகம் நல்லா தான் இருக்குது. கிரகங்கள் ஏதாவது தோஷங்கள் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா பெரிய அளவுக்கு இல்லை. பூர்வ புண்ணிய ஸ்தானம் மட்டும் ஜாதகத்தில் வீக்காக இருக்குது. என்ன பண்ணணும், வீட்டுக்கு பக்கத்தில் துர்கை அம்பாள் கோயில் இல்லைனா பட்டீஸ்வரம் போயிட்டு வர்றது ரொம்ப நல்லது. உங்களுக்கு பூர்வ புண்ணிய தோஷம் நீவர்த்தி ஆகிடுறதுனால லைஃப்பில் வந்து வேலையில் நல்லா ஸ்ட்ராங் ஆகும், மனசில் ஒரு திருப்தி இருக்கும், தெரியாத கவலைகள்லாம் தீரக்கூடியதாக இருக்கும். இப்போ குரு நல்லா இருக்கார், ஜூன் மாதம் மட்டும் குரு நல்லா இருக்கார். அது ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் தான் உங்களுக்கு. அதனால் ஒன்றும் கவலைப்பட வேண்டாம், தைரியமாக இருங்க. நல்லபடியாக எல்லாம் நடக்கக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். நன்றி சார். நன்றி சார். நன்றி. நன்றி அழைத்தமைக்கு. அடுத்த அழைப்பாளர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள். ஹலோ, வணக்கம்மா, உங்கள் பேர்? என் பேர் சாம்பேஸ்வரி. என் பொண்ணுக்காக கேட்குறேன் மேடம். எந்த ஊர்லேருந்து கால் பண்ணியிருக்கீங்கம்மா? லாத்தில மேடம். சரி, மகளோட பேர் வயது சொல்லுங்கள். கங்கா தேவி. 27 வயசு மேடம். ராசி நட்சத்திரம் லக்னம்மா? ராசி கார்த்திகை நட்சத்திரம், ரிஷபராசி, லக்னம் தெரியல மேடம். சரி, உங்கள் கேள்வியை கேட்கலாமா? கேளுங்க. வணக்கம்மா. ஐயா வணக்கம் ஐயா. ஐயா கல்யாணமாயி 2 வருஷம் ஆச்சு. வேலை வாய்ப்பும் கிடைக்கல, குழந்தை வாக்கியும் கிடைக்கல. எப்ப கிடைக்கணும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம்ல? மாப்பிள்ள கும்பராசி, அவிட்டு நட்சத்திரம். அவங்களுக்கு என்ன நட்சத்திரம்? கும்பராசி, அவிட்டு நட்சத்திரம். மாப்பிள்ளைக்கு, பாப்பாவுக்கு கார்த்திகை நட்சத்திரம், ரிஷபராசி. சரி, இப்போ இவங்களுக்கு டைம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், ரிஷபராசிக்கு இன்றைக்கி நட்சத்திரம் எடுக்கும் போது கொஞ்சம் விரயஸ்தானம் தான் வேலை செய்யுது. இடமாற்றம் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதாவது வீடு மாற்றுறது, இடமாற்றம் கொஞ்சம் மன திருப்தியாக இருக்கக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். ஸோ சேஞ்ச் ஆஃப் பிளேஸ் இவங்களுக்கு நல்லது. வெளிநாட்டில் இருக்காங்களா? இடமாற்றத்தை பற்றி ஏதாவது நினச்சிட்டு இருக்காங்களான்னு கேளுங்க. இடமாற்றம் அவங்களுக்கு ஒரு மன மகிழ்ச்சியை கொடுக்கும். இடமாற்றம்னா அங்கேயே ஏதாவது வீடு மாற்றுறது, இந்த மாதிரி விஷயங்கள் அவங்களுக்கு சாதகமாக இருக்கக்கூடிய இப்போ தான் சேஞ்ச் பண்ணாங்கங்கிறீங்களா? சேஞ்ச் பண்ணாங்கன்னா ரொம்ப நல்லது தாம்மா. இனிமேல் ஒரு அளவுக்கு நல்லா இருக்கக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். மாறும், கவலைப்பட வேண்டாம். ஏன்னா இப்போ கிரகநிலை பார்க்கும் பொழுது 12ஆம் இடம் வந்து வேலை செய்ய, 12ஆம் இடம் விரயம், தோல்வி, தூக்கம், அதே சமயத்தில் வழக்கு, அதே போன்று பலவிதமான பிரச்சனைகள் உள்ளாகக்கூடிய ஒரு சமயமாக தான் இருக்குது. இது சேஞ்ச் ஆகும், பெருசாக ஒன்றும் பயப்பட வேண்டாம். எப்போ சேஞ்ச் ஆகும் சார்? கொஞ்சம் மன திருப்தி ஏற்படுத்தி கொடுக்குன்னா குரு பயிற்சிக்கு மேலே மன திருப்தி ஏற்படுத்தி கொடுக்குது. எதமா சேஞ்ச் ஆஃப் பிளேஸ் கூட ஒரு மனசு மாறும். எங்கேயாவது வெளியில் போயிட்டு வர்றது, மன ரீதியான கவலைகள் நிறையா இருக்குமா, நிறைய விஷயத்த ஸ்டஃப் மாதிரி அப்படியே வச்சு 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 அது எங்கே காமிக்கிறதுன்னு தெரியாமல் வீட்டுக்குள்ளே சில பிரச்சனைகள் ஆகுது. அது கிரக நிலைகள் அவங்களுக்கு அந்த நெகட்டிவ்க்கு சாதகமாக இருக்குது, வேறு ஒன்றும் கிடையாது. இது யார்கிட்ட போய் சொல்கிறது? ஒருத்தருக்கு ஒருத்தர் 2 பேர் இருக்காங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுக்க முடியல, பல பிரச்சனைகளை வெளியிலையும் சொல்ல முடியல, உள்ளேயும் முழுங்கவும் முடியல. இதுதான். ஸோ இது நிறையா பேருக்கு ஒரு மாரல் சப்போர்ட் இல்லையேன்னு சொல்லிட்டு கவலைப்படுறவங்க உலகத்தில் ஏராளமான பேர் இருக்காங்க. இதே கிரகநிலை நடந்து நான் ஒரு 4 நாளைக்கு முன்னாடி ஒரு ஜாதகம் பார்த்தேன். அவங்ககிட்ட நான் சொன்னது, எங்கேயும் வெளியில் போயிட்டு வாங்கன்னு சொன்னேன். வெளியிலாம் எங்கேயாவது தூரமாக ஒரு பிரயாணம் பண்ணுங்கன்னு சொன்னேன். அந்த மாதிரி சூழ்நிலை தான் இவங்களுக்கு இருக்குது. பட் இவங்க வெளிநாட்டில் இருக்கங்காட்டி தன்னுடைய லைஃப்பை நடத்தி ஆகணும், வர காசை சேமிச்சாகணும், எல்லாத்தையும் பண்ணி ஆகணும். ஸோ அந்த சூழ்நிலையில் இருக்கும்பொழுது என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சேஞ்ச் ஆஃப் பிளேஸ். அது இப்போ தான் மாறிச்சு அப்படின்னு சொன்னீங்க. வேறு எங்கேயாவது வெளியில் போயிட்டு வந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். பரிகாரங்கள் பெருசாக எதுவும் பண்ண வேண்டிய அவசியங்கள் கிடையாது. எங்கேயாவது வெளியில் போயிட்டு வந்தாலே 5ஆம் இடம் வேலை செய்யும். அது ஒரு மனசுக்கு ஒரு பெரிய நிம்மதியை கொடுக்கும், ஒரு அன்னோன்யத்தை கொடுக்கும். அதனால் வீக்லி ஒன்ஸ் எங்கேயாவது வெளியில் போயிட்டு வரதே ஒரு மனசுக்கு ஒரு பெரிய நிம்மதியை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். குரு பயிற்சி வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள், ஜூன் மாதம் வரைக்கும். அதுக்கப்புறம் கொஞ்சம் சேஞ்சஸ் அவங்கக்கிட்ட பார்க்கலாம், ஒரு 20% சேஞ்சஸ் அவங்கக்கிட்ட பார்க்கலாம்.
நன்றி அழைத்தமைக்கு. இன்றைய நேரலையில் எங்களுக்காக இணைந்து கொண்டு ஜோதிடம் இல்லை, ஆன்மீகம் இல்லை, ராசி பலன் ரொம்ப அற்புதமாக சொன்னீங்க, ரொம்ப யதார்த்தமாக சொன்னீங்க. திருமணம் சார்ந்து நீங்கள் சொன்ன மாதிரி நிறைய காலர்ஸ் வந்தாங்க, யதார்த்தமாக சொன்னீங்க சார். மிக்க நன்றி. நன்றி. வெற்றிவேல் முருகனுக்கு கரகரோகரா. நேர்களை மீண்டும் மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.